அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. 2014ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திருப்பூரில் சாஜி மாஸ்டர் லாலாஜி மகராஜினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் போது வழங்கிய அன்புடன் உரையாடுங்கள் என்ற சொற்பொழிவை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். நேற்று நம்ம படிக்கும் பொழுது முக்கியமா லாலாஜி சொன்னது, அந்த உரையாடலின் போது நம்முடைய இணைப்பு நம்முடைய பேச்சு ஏற்ற இறக்கம் அற்றதாக மூல பிரவாகத்துடன் ஒருங்கிசைந்து இருக்க வேண்டும். அதில் கடுமைத்தன்மை இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் பத்தி சொன்னாரு. கோபம் என்பது அறவே கூடாது. ஆனால் கடுமைத்தன்மை, அதாவது ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். அது இருக்கக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்துல அழுத்தம் கொடுக்கறது ரொம்பவும் மாடுலேஷன், வாய்ஸ் மாடுலேஷன் சொல்லுவோம். அந்த வாய்ஸ் மாடுலேஷன் நிறைய வச்சுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த பேசினாரு. பல்வேறு சூழ்நிலைகளிலும் மனிதன் தனது அனைத்து செயல்களிலும் சரியான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதே சமநிலை அடைந்த மனதின் தன்மையாகும். இன்னும் பரந்த கண்ணோட்டத்தில் கூறுவதானால் அதுவே அவனது குணநலனின் பிரதிபலிப்பாகும். நம்முடன் தொடர்பில் உள்ளவர்களிடம் அது ஆழ்ந்த தாக்கத்தையும் சாதகமான விளைவையும் ஏற்படுத்துகின்றது. யாரால அந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, சமநிலை அடைந்த மனம் உடையவர்களால ஏற்படுத்த முடியும். அவங்க மட்டும்தான் பல்வேறு சூழ்நிலைகளிலும் சரியான அணுகுமுறையை வெளிப்படுத்த முடியும். ஒன்னோட இப்படி ரிவர்ஸ்ல போனோம்னா, நம்மோடு தொடர்பில் உள்ளவர்களிடம் நம்ம ஆழமான தாக்கத்தையும் சாதகமான விளைவையும் ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு சமநிலை அடைந்த மனதை பெற்றிருக்க வேண்டும். இந்த சமநிலை அடைந்த மனதை நம்ம பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் பதட்டமான, கோபமான, வருத்தமான, மகிழ்ச்சியான, சுறுசுறுப்பான, ரொம்ப மந்தமான எந்த விதமான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் தன்னுடைய அனைத்து செயல்களிலும் மிகச் சரியான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதே சமநிலை அடைந்த மனதின் தன்மையாகும். உதாரணத்துக்கு, நம்ம சுறுசுறுப்பா இருக்கோம், நம்ம மனது வேகமா இருக்கு, சமநிலையை விட கொஞ்சம் கூட வேகத்துல இருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்க மதப்பா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில எல்லாமே மெதுவாக நடைபெறுகிறது, நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு நடைபெறல. அப்ப நம்ம அணுகுமுறையில என்ன இருக்குன்னா, ஒரு எரிச்சல் இருக்கும். நடக்கிறதுலயே இது கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி நடக்கும். அவரு கொஞ்சம் வேகமா நடப்பாரு, இவங்க கொஞ்சம் மெதுவா நடப்பாங்க. அவர் டக்கு டக்குன்னு விட்டுட்டு போயிடுவாரு. இங்க மனைவிக்கு அந்த முகத்துல ஒரு எரிச்சல் வரும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு எரிச்சல் வரும். இப்ப இது நம்ம பார்த்துருக்கலாம் இல்லையா? இது மாறியும் நடக்கலாம். சில நேரங்கள்ல மனைவி வேகமா நடக்கிறவங்களா இருந்தாலும் இது நடக்கும். அதே மாதிரி அலுவலகத்துல கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஒரு மதப்பா இருக்கிறப்ப அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய உணர்வு எரிச்சல் உணர்வு. எரிச்சல் உணர்வு சமநிலை அற்ற மனது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். அப்ப சரியான அணுகுமுறை அங்க என்ன? எப்படி அவங்களுடைய வேகத்தோடு அப்ப அவங்களோட சேர்ந்து நம்மளும் மெதுவா போயிடுறதா, இல்ல அவங்கள விட மெதுவா போய் அதை சரி பண்ணிக்கிறதா? அப்படித்தான் நம்மளால போக முடியுது. அது பேலன்ஸ் கிடையாது. ஆக்சுவலா இந்த இடத்துக்கெல்லாம் மிகச்சரியான அணுகுமுறை நம்ம கிட்ட இன்னும் வரவில்லை. ஏன்னா நம்ம மைண்ட் பர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு வரல. அப்ப இதுதான் நம்ம சமநிலை அடையவில்லை என்பதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு. துக்க வீட்டுல போய் சிரிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? இடம் பொருள் தெரியாமலே அந்த இடத்துல சிரிப்பாங்க. அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாது. நிறைய நம்மகிட்ட சமநிலையற்ற தன்மைகளை நம்ம பார்க்கிறோம். இவையெல்லாம் சரியற்ற அணுகுமுறை. யார் ஒருத்தர் அந்த இடத்துக்கு பொருத்தப்பாடு இல்லாத அணுகுமுறையை வெளிப்படுத்துறாங்களோ அவங்க மனது இன்னும் சமநிலை அடையவில்லை.
அப்படி என்று அர்த்தம். நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம், எதுலெல்லாம் நம்முடைய அணுகுமுறை அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது. அதனால எல்லாருமே முட்டாள்தனமா செய்யற வேலையை நான் சரியா செஞ்சேன்னா என்னுடைய அணுகுமுறை சரியில்லைன்னு நான் எடுத்துக்க கூடாது. நான் சரியா தான் செய்யறேன். ஆனா அந்த முட்டாள்தனமா செய்யறவங்களை நான் எப்படி கையாளுகிறேன் நான் சரியா செய்யும் பொழுது, அந்த இடத்துல தானே நிறைய பேருக்கு சிக்கல் வந்துருது. அப்ப அதனால பெரிய புத்திசாலிகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது மாதிரி சரியாக செய்யறவங்க 10 பேர் லஞ்சம் வாங்குற இடத்துல ஒருத்தர் தான் சரியா லஞ்சம் வாங்கல அப்படின்னா அவர் வித்தியாசமா பார்க்கப்படுறார். ஆனால் அவருக்கு ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் இருக்காது. அவர் தான் மட்டும் உயர்வானவர், லஞ்சமே வாங்காதவர், தான் மட்டும்தான் சரியா செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான மைண்ட். ஒரு பக்கம் இம்பேலன்ஸ், தான் மட்டும் உயர்ந்தவர், தான் மட்டும் சரியானவர் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தவொடனே அந்த மைண்ட்ல பேலன்ஸ் போயிடும். அப்ப அவர் எப்படி எல்லாரையும் அனுப்புவாரு அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் மட்டமானவங்க, அவங்க எல்லா விதத்திலையும் மட்டமானவர்கள். ஒரு 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 தட்டு ஒரு குறை இருக்குன்னா அதுக்காக அவர் எல்லா விதத்திலையும் குறையானவர் அப்படி கிடையாது. ஒருத்தர் லஞ்சம் வாங்குறார் ஒண்ணு வச்சுக்கோமே, அது அவருடைய குறைபாடு. அதுக்காக அவருடைய அன்புல குறைபாடு இருக்கு, அவருடைய வேலையில குறைபாடு இருக்கு, அது மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி ஒருத்தர் லஞ்சமே வாங்கல, அதுக்காக அவர் எல்லாத்தையும் அன்பாதான் இருப்பாரு, வேலையை மிகச் சரியாதான் செய்வாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. லஞ்சம் வாங்காம வேலையும் தப்பு தப்பா செய்யற ஆள்லாம் இருக்கு, லஞ்சம் வாங்கினாலும் வேலையை சரியா செய்யற ஆள்லாம் இருக்கு. இதையும் அதையும் கனெக்ட் பண்ற மைண்டு தான் இம்பேலன்ஸ் மைண்ட். ஆக சரியான அணுகுமுறை என்பது மனிதர்களுடைய தவறுகளை தவறுகளாகவும் மற்ற விதத்துல அவர்களை மனிதர்களாகவும் பார்க்கிற ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு நம்ம வர வேண்டியதை குறிக்கிறது. இது பெரிய விஷயம். அதனால நிறைய சிந்தனைகளுக்கு உள்ளார போவோம். நமக்கு அந்த பேலன்ஸ்டு மைண்டு வர வர சரியாயிடும். இப்பயும் கூட நம்மகிட்ட ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் எப்போ வரும்னா, குழந்தைகளை பார்க்கும்பொழுது, குழந்தைகள் விளையாடுது, அதுங்களுக்குள்ளார கோபம் வருது, வருத்தம் வருது, அப்படிலாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்மகிட்ட அதுலயும் நம்ம எரிச்சல் அடையிறோம். அதெல்லாம் ரைட்டு. ஆனா குழந்தைகளுடைய பிரச்சனைகளை கையாளும் போது நம்ம ஓரளவுக்கு சரியான அணுகுமுறையில இருப்போம். எப்பா அடிச்சுக்காதப்பா, பேசாம இருப்பா, நீதான் சரி, நீதான் தவறு, சரிப்போ சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம அவங்களோட சேர்ந்து சண்டை போடுறது கிடையாது. அங்க கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். ஆனா நம்ம மட்டத்துக்கு வரும்போது நம்முடைய சமநிலையை நம்ம இழந்து விடுவோம். மற்றவர்களுடன் கலந்துரையாடும் போதும் அது நீண்ட ஆழ்ந்த உரையாடலாவோ அல்லது சிறிய சாதாரண உரையாடலாகவோ இருக்கலாம். அப்படி உரையாடும் பொழுது அந்த சமநிலை அடைந்த தன்மை நம்மிடம் இருந்து வெளிப்படுகிறது. சமநிலை அடைந்த தன்மையில என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். ஒரு சமநிலை அடைந்த தன்மை உடையவர் பேசும் பொழுது அந்த உரையாடலில் பரபரப்போ உரத்த துணியுடன் கூடிய உணர்ச்சி வேகமோ இருப்பதில்லை. நிதானமற்ற தன்மை, முன்கோபம் மற்றும் சிடுசிடுப்பு இருப்பதில்லை. அத்தகைய உரையாடல் சரியான தருணத்தில் முறைப்படி நாகரிகத்துடன் தன்னை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது இசைவான விதத்தில் கீழிறங்கி வரும் தெய்வீக அருளை போல மென்மையாகவும் பண்பாடு மிக்கதாகவும் நிதானமானதாகவும் இருக்கிறது. சொல்லும் பொழுதே நமக்கு அந்த அந்த பேசுற விதத்திலேயே அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருது. இது எல்லாம் மிகச்சரியான ஒரு விஷயம்தான். நம்ம பேச்சுல ஒரு பரபரப்பு இருக்கக்கூடாது, உரத்த தொனி இருக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது, நிதானம் இல்லாம பேசக்கூடாது, சிடுசிடுன்னு பேசக்கூடாது, முன்கோபம் மூக்கு நுனியில கோபம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பேச்சுல. அதெல்லாம் இல்லாம ஒருத்தர் பேச தெரிஞ்சால் அப்ப சரியான தருணத்துல முறைப்படி நாகரிகத்தோடு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இது இசைவான விதத்தில் கீழிறங்கி வரும் தெய்வீக அருளை போல மென்மையாகவும் பண்பாடு மிக்கதாகவும் நிதானமாகவும் இருக்கிறது. ஆனா இதனுடைய வைஸ் வெர்சா இஸ் நாட். யார் ஒருத்தர் ரொம்ப நாகரிகமா இசைவா மென்மையா பேசுறாங்களோ
அவங்க எல்லாம் சமநிலையில பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க நடிக்கிறவங்களும் அது மாதிரி நடிக்கலாம். ஒருத்தர் உண்மையா இல்லாம உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த எல்லா விதமான தன்மைகளையும் தன்னுடைய குரல்ல காட்ட முடியும். அதனால இது உண்மையிலேயே வரணும். எதனால வரணும்னு கேட்டா, நம்ம அந்த மூல பிரவாகத்தோடு தம்மை இணைத்து கொண்டிருப்பதால, உள்ளுக்குள்ளார சமநிலை அடைந்திருப்பதால, உண்மையாகவே இந்த தன்மை வர வேண்டும். இப்ப இதெல்லாம் சொல்ற மாதிரி ரொம்ப நாகரிகத்தோடு மென்மையாக எல்லாம் சொல்லிட்டு உங்களை ஏமாத்தணும், இப்படி சொன்னாதாயா இவர்கிட்ட வேலை நடக்கும் அப்படின்னா இதை முகஸ்துதின்னு சொல்றோம். இந்த முகஸ்துதி பண்றவங்க கூட ரொம்ப நளினமாக நாகரிகமாக பேசி எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அதுல என்ன இருக்காதுன்னா அதுல ஒரு ஃப்ளோ இருக்காது. அது சரியான இதயம் அதை கண்டுபிடித்து விடும். இவர் உண்மையிலேயே பேசுறாரா இல்ல தன்னடக்கத்துக்காக பேசுறாரா அப்படின்லாம் அது கரெக்டா சொல்லிடும். அதனால இதெல்லாம் இருக்கிறத வச்சு ஒருத்தர் அப்படிப்பட்டவர்னு நீங்க பின்னாடி போயிட முடியாது. ஆனா உண்மையிலேயே நம்ம கிட்ட இதெல்லாம் உண்மையாக கொண்டு வர நம்ம முயற்சி பண்ண வேண்டும். என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த உரையாடலின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிகளை வைத்துக்கொண்டு எடை போட வேண்டியது நம்மை தானே தவிர எதிரில் உள்ளவர்களை இல்லை. ஏன்னா இதெல்லாம் இல்லாம பேசுற ஒருத்தர் மூல பிரவாகத்தோடு தன்னை இணைத்து கொண்டவராக, இன்னும் பண்பட்ட நிலைக்கு வராத ஒருத்தராக உண்மையானவராக இருக்க முடியும். என்ன சிடு சிடுன்னு பேசுறாரு, என்ன அவருக்கு நிதானமே இல்லை, இவர் ஒரு அபியாசி கிடையாது அப்படின்னு மற்றவர்களை முடிவு பண்ணுவதற்கு இந்த அளவுகோலை எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா அவர்களுடைய தன்மையை அவர்கள் இன்னும் வெளிப்படுத்துற பக்கத்துக்கு தான் வல்லையே ஒழிய அதனாலேயே அவர்கள் அந்த தன்மை அற்றவர்கள் இல்லை. ஒரு வைரம் இருக்கு, பட்டை தீட்டப்படலைன்னா அது அழுக்காகவும் ஒளியற்றதாகவும் இருக்கலாம். அதற்காக அது வைரம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம எப்பயுமே எது ஒண்ணு படிச்சாலும் அதை மற்றவர்களை அளவிடுவதற்கு அளவுகோலாக எடுத்துக்கிற மாதிரி லாலாஜி சொல்ற இந்த தன்மையெல்லாம் வைத்து நம்மை சுற்றி இருக்கவர்களை எடை போடக்கூடாது. இது நம்மை எடை போடுவதற்கு, நான் எப்படி பேசுறேன், ஏன் பேச்சுல பரபரப்பு இல்லாம இருக்கா, ஏன் பேச்சுல நிதானமற்ற தன்மை இருக்கா, ஏன் பேச்சுல உணர்ச்சி வேகம் வருதா, என் பேச்சு அந்த இடத்துல ஒரு வைப்ரேட்டரி லெவலை மாத்துதா. மாத்துனுது அப்படின்னா அந்த இடத்தையே சில பேர் பேசுனாங்கன்னா அந்த இடத்துலயே ஒரு அதிர்வு வந்துடும். நல்லா எல்லாம் இருக்கிற இடத்துல பேசி திடீர்னு ஒரு விஷயத்த எடுத்து விட்டு அதை கத்து கத்துன்னு கத்தி அந்த சூழ்நிலையவே மாத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்னைக்காவது நடந்துகிட்டு இருக்கோமா? நான்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். பல இடங்கள்ல முறையற்று நாகரிகமற்று பேசி அந்த சூழ்நிலையவே கெடுத்து இருக்கிறேன். அப்பெல்லாம் எனக்கு அது தெரியாது. அதன் பிறகு நல்ல ஒரு தியானத்தின் பொழுது அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸான ஒரு கண்டிஷனை ஃபீல் பண்ணும்போது அது நினைவுக்கு வரும் பொழுதுதான் எவ்வளவு அநாகரிகமாக நம்ம நடந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல அது தேவையா? அந்த மாதிரி நம்ம பேசியிருக்கலாமா, வேற மாதிரி பேசியிருக்கணுமா அப்படின்னு பல முறை யோசனை பண்ணியிருக்கேன். ஆனா திரும்பியும் அதே மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் என்னுடைய ஒரு உணர்ச்சி வேகத்தினால, பல ஒரு பக்குவமற்ற தன்மையினாலதான் நடந்திருக்கு அப்படின்னா கூட மாஸ்டர் அடிக்கடி எனக்கு அதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். நானும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால அந்த ஒரு அனுபவத்துலதான் சொல்றேன், யாரோ ஒருத்தங்க அப்படி பேசுறாங்கன்னு வைத்து அவர்களை எடை போடாதீர்கள். இந்த மாதிரி பேசாம நம்ம இருந்து நம்மை எடை போட்டு நம்மை சீர்திருத்தி நம்மை நாம் பட்டை தீட்டி கொண்டு ஒளி வீசுவதற்குத்தான் இதை யூஸ் பண்ணணுமே தவிர மற்றவர்களை அவர்களுடைய பேச்சை வைத்து அவர்களுடைய ஆன்மீக நிலையை எடை போடுற தன்மைக்கு நம்ம ஒரு காலத்திலையும் போகக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலானவர்கள் உள்ளுக்குள்ளார ஒரு உன்னதமான ஆன்மீக நிலையுடையும் அதை வெளிப்படுத்த தெரியாம அதை பக்குவமாக வெளிப்படுத்தாம இன்னும் வெளிப்புறத்துல அந்த சமநிலை வராததுனால வெளியில முரட்டுத்தனமாகவும் இருக்கிறவங்களே நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். கோபம் இருப்பவங்க கோபமா இருப்பாங்க, ஒரு முரட்டுத்தனமா பேசுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கும், விசுவாசம் இருக்கும், மாஸ்டர் மேல அன்பு இருக்கும், எல்லார் மேலேயும் அக்கறை இருக்கும். அந்த அக்கறையினால அவங்க பேசும்பொழுது அங்க இருக்கிற அக்கறையை பார்க்க தெரியாம அந்த பேச்சை பார்த்து போயிடுவோம் நம்ம. அதனாலதான் திருப்பி சொல்றேன்,
வெளியில இருக்கிறவங்களுடைய வெளிப்பாடுகளை வைத்து அவர்களுடைய ஆன்மீக நிலையை எடை போட்டு இவர்கள் லாலாஜி சொல்ற மாதிரி இல்ல, இவர்கள்லாம் என்ன அபியாசின்னு கேட்கறதுக்காக இதை படிக்க கூடாது. இதுக்கு சரியான மனோபாவம் என்னை பத்தி தான், என்னுடைய உள்நிலையை பத்தியும் நான் பேசுறத பத்தியும் என்னால் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய மற்றவர்களுக்கு அது சாத்தியமல்ல. மற்றவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது ரொம்ப நேரம் பேசினாலும் கொஞ்ச நேரம் பேசினாலும் பேச்சுல ஒரே மாதிரியான ஃப்ளோ, நிதானம் இல்லாம, சிடுசிடுப்பு இல்லாம, பரபரப்பு இல்லாம, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பேசுற அந்த ஒரு தன்மை, இதையெல்லாம் நான் ஏற்படுத்தி கொண்டால் அப்ப என்னை நானு மிக இசைவான விதத்துல மற்றவர்கள்ட்ட முறையாக வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அப்ப என்னுடைய பேச்சு தெய்வீக அருளை போல மென்மையாகவும் பண்பாடு மிக்கதாகவும் நிதானமாகவும் இருக்கும். தூய்மையான இதயம் அடித்தளம் அல்லது ஆதிமூலத்துடன் இணைந்து இயல்பாக தன்னை பெருந்தன்மையுடனும் பரந்த மனப்பான்மையுடனும் அன்புடனும் வெளிப்படுத்துகிறது. அப்ப இந்த பேச்சுக்கு பின்னாடி அடித்தளம் பேஸ் எதுவாக இருக்கணும்? பியூர் ஹார்ட். ஒரு பியூர் ஹார்ட் பேஸா இருந்துச்சுன்னா அதனுடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும், அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? பெருந்தன்மை மிக்கதா இருக்கும், பரந்த மனப்பான்மை உள்ளதா இருக்கும், அன்பு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னு அதை குத்தி காட்டி இது இப்படி இருந்தா அப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் பேசுனா அந்த இதயத்துக்கிட்ட பெருந்தன்மை இல்லை. பரவாயில்ல, ஏதோ தெரியாம நடந்துருச்சுப்பா, அடுத்த ட்ரிப் இதை செய்யாதீங்கப்பா, இது மாதிரி ஆனா இது மாதிரிலாம் ஆயிடும்பா, கவலைப்படாதீங்க, ஆனா பரவாயில்ல அடுத்த ட்ரிப் இது நடக்காது, அவர் தெரியாம செஞ்சிட்டாரு அப்படின்னு போறக்கூடிய அந்த போனா போகுது மாத்திக்கலாம் அப்படின்னு போகக்கூடிய பெருந்தன்மை நமக்கு நம்முடைய பேச்சுல வரும். எப்ப வரும்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது நடக்கிறப்ப ரொம்ப பெருந்தன்மையோட அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம், பரவாயில்ல விடுங்க, அது தெரியாம செஞ்சுட்டான், இந்த ஒரு முறை விட்டுடுங்க, ரொம்ப பெருந்தன்மையா இருக்கும். நமக்கு அது நடந்துச்சுன்னா தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய பெருந்தன்மையோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது. அதனால இதையெல்லாம் படிக்கும் பொழுது நம்ம கிட்ட நமக்கு ஒரு தவறான செயல் நடக்கும் பொழுது, நம்முடைய ஒரு 2 வீலரோ 4 வீலர்லயோ ஒருத்தர் தெரியாம மோதி விடும் பொழுது, ஒரு கோடு போட்டும் பொழுது, இல்ல நம்மளுடைய ஒரு பொருளை ஒருத்தர் எடுத்து பயன்படுத்தி வீணாக்கி விடும்போது, இல்ல நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்த சேரை எடுத்துட்டு போய் அவரு உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, முக்கியமா இந்த மாதிரி பண்டாராவெல்லாம் போகும், அப்ப நம்ம பரந்த மனப்பான்மையும் பெருந்தன்மையும் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போகும். சீட்ல நம்ம ரிசர்வேஷன் பண்ணிட்டு போனது கர்ச்சீப்பை எடுத்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்தாலே நம்ம பரந்த மனப்பான்மை வெளிப்பட்டு போயிடும் என்ன அப்படிங்கிறது. அதனால இந்த பெருந்தன்மை பரந்த மனப்பான்மை எல்லாம் நம்ம எங்க டெஸ்ட் பண்ணணுமோ அங்க டெஸ்ட் பண்ணணும். நம்ம ரேஷன் கடையில போய் கியூக்கு நிற்கும் பொழுது முன்னாடி ஒருத்தர் போனா கூட விட்டு கொடுத்துருவோம், சரி போயிட்டு போடணும். ஆனா மெடிடேஷன் ஹால்ல முதல் வரிசையில நான் இடம் போட்டு வச்சிருந்து அதுல இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டாருன்னா அதை எவ்வளவு மனசு கசங்கி நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப முதல்ல பேச்சு சொன்னாரு, பேச்சுக்கு கீழே எந்த மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு கீழே அந்த மாதிரி இருக்கணும், அதாவது சமநிலையோட ஒரு பேச்சை வெளிப்படுத்தணும்னா என்ன இருக்கணும்னு சொன்னாரு. அது ஒரு பியூர் ஹார்ட் இருக்கும். அந்த ஹார்ட்ல பேச்சஸே இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு கடினத்தன்மையோ ஒரு கிராஸ்னஸோ இல்லாம ஒரு தூய்மையான இதயமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேச்சு அந்த மாதிரி வெளிப்படும். இல்லைன்னா அந்த பிரவாகம் கொஞ்சம் கலந்து வேற கலர்ல வந்துடும். அதனால அந்த ஒரு ஹார்ட் தூய்மையா இருந்து அந்த அடித்தளத்து மேல இருந்து வரக்கூடிய அந்த விளைவுகள் பெருந்தன்மையாக பரந்த மனப்பான்மை உள்ளதாக அன்புடன் வெளிப்படும் பொழுது இது நடக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் என்ன மாதிரி ஒரு விளைவுகளை வெளியில ஏற்படுத்தும் அப்படின்னா, அது மற்றவர்களிடம் ஒரு பதிவை ஏற்படுத்தி அனைவரின் மனதிலும் ஆழமாக ஊடுருவி சென்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. அதனாலதான் மாஸ்டர் சொல்ற சில வார்த்தைகள் எல்லாம் மாஸ்டருடைய ஸ்பீச்சை கேட்கும் பொழுது அது எனக்குன்னே சொன்ன மாதிரி என் இதயத்துக்குள்ளார போய் ஆழமா போய் ஒரு தூண்டுதலை கொடுக்குது. காரணம், அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல அந்த பெருந்தன்மையோடு அந்த பரந்த மனப்பான்மையோடு அந்த பரிபூர்ணமான தூய்மையான இதயத்திலிருந்து தெய்வீக பிரவாகமா இறங்கி வர்ற வார்த்தைகள்.
நேரடியாக இதயத்தின் ஆழத்தை சென்று தொட்டு அங்க வந்து ஒரு நிலைநிறுத்திக் கொள்கின்றது. அப்ப குரலை உயர்த்தாமல் அல்லது ஏற்ற இறக்கம் இல்லாமல் நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் அது கோபத்திற்கு இணையானதாக அமையும். ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம குரலை உயர்த்துறோம் அப்படின்னாலே அந்த உயர்த்துற குரலுக்கு கீழே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எதிராளி மேல எனக்கு இருக்கிற கோபம் வெளில வருது. சோ அப்ப இந்த கோபம் தான் வந்து குரலை உயர்த்துவதற்கு காரணமாக அமைகிறது. இல்லது வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு சரி சரி அப்படின்னம்னா குரல்ல இறக்கம் வருது, அதுவும் கோபம் தான். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு குறைவான குரல்ல ஏதோ இப்படியோ செஞ்சு தொலைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்கேயும் வந்து கோபம் தான் இருக்கிறது. இப்ப பார்த்தோம்னா எரிச்சல், கோபம் இதெல்லாம் நம்ம குரல்ல ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குறத நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இது நம்மளால ஈஸியாக, அதாவது தியானம் மாதிரி கஷ்டமான விஷயம் இல்லை. உள்ள என்ன கலர் தெரியுது, ரைட் சைடா சுத்துதா லெஃப்ட் சைடா சுத்துதான்னு ஆராய்ச்சி பண்ற விஷயம் இல்லை. நம்ம உணர்ச்சியையும் நம்ம பேச்சையும் நம்மளே கவனிக்கலாம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த பேச்சுல எனக்கு வந்து என்ன மாதிரியான உணர்வு இருக்குன்னு என்னால இப்ப கவனிக்க முடியும். அதுல வந்து இதே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு எரிச்சல் உணர்வு வரும்பொழுது எரிச்சல் உணர்வோட பேசுறேங்கிற ஃபீல் வந்த பிறகு நம்ம பேச்சு என்ன மாதிரியான வார்த்தைகளை வெளிப்படுத்துது, என்ன ஒரு அந்த ஒரு வேகம் அந்த பேச்சுல இருக்குது, எங்கெல்லாம் குரல் உயருது அப்படிங்கிறதையும் எந்த மாதிரி விதமான ஒரு வார்த்தை கோர்வைகளை அது கொண்டு வருதுங்கிறதையும் என்னால கவனிக்க முடியும். இதுதான் வந்து ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷனுடைய முதல் ஸ்டெப்பே. ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்து அப்பையிலேருந்து மிக மென்மையாக நான் பேசுவேன், மிக அமைதியாக இருப்பேன் அப்படின்னு 2 நாளைக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு சரிப்பா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தானே நம்ம போயிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டா ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன்ங்கிறது பேசுறது இல்லை, ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன்ங்கிறது கவனிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும். ஆமாங்க கவனிக்கணும். கவனிக்கணும் அப்படின்னோன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அல்லது சொல்ற இடத்துலயுமே என்ன சொல்றாங்கன்னா எதிராளியினுடைய பேச்சை கவனிங்கள்னு. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு மாதம் என்னுடைய பேச்சையும் என்னுடைய உணர்ச்சிகளையும் நான் கவனிக்கணும். என்ன மாதிரி உணர்ச்சியை எந்த மாதிரி பேச்சினால வெளிப்படுத்துறேன், அப்ப அந்த துணி எப்படி இருக்கு, அந்த வேகம் எப்படி இருக்கு, என்ன கம்ப்ளீட்டா லிசன் பண்றதுதான் ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ லிசனிங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் அட்டன் பண்ண எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயமும் அல்லது அவர்களால் சொல்லப்பட்ட விஷயத்திலையும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். என்னன்னு கேட்டா சொல்லியிருப்பாங்க ஒரே ஒரு வார்த்தை நம்மளை பத்தியும் சொல்லிட்டு நிறைய அடுத்தவங்களை பத்தி கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களெல்லாம் நம்ம பெருசா கவனிக்க வேண்டியதே கிடையாது. நான் கவனிச்சு முதல்ல வந்து என்னை பத்தியும் என்னுடைய குரலினுடைய துணியை வைத்தும் நான் என்னை மட்டும்தான் எடை போட முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த ஒரு இதயத்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனை எடை போட முடியாது. இதயத்தை எடை போட்டுரும். ஆனா மூளை தான் வார்த்தையை கவனிக்கும், அது சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷனை கவனிக்கும், எல்லாத்தையும் கவனிச்சு பார்க்கும். ஹார்ட் அதெல்லாம் கவனிக்கணுங்கிற அவசியம், அவங்க எப்படி வேணாலும் பேசட்டும், அவங்களுடைய தேவை என்னங்கிறத நம்ம இதயம் உணர்ந்து கொள்ளும். அதனால இங்க கவனிக்க வேண்டியதும் சீர்திருத்திக் கொள்ள வேண்டியதும் நம்ம இதயத்தையும் மூளையையும் பேலன்ஸ் பண்ணி ஆகும். அதான் உள்ளும் வெளியும் பேலன்ஸ் ஆகிறது. இப்ப இதயத்தையும் மூளையையும் நம்ம பர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு கொண்டுட்டு வரல அப்படின்னா இதயத்துல ஒரு உணர்ச்சி வேகம் வந்தவொடனே மூளை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கண்ணா பின்னான்னு செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி இல்லாமல் அந்த நேரத்துல அங்கிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் மீண்டும் வந்து இதயத்துக்கே வந்து நம்மளையே நாமே கவனிக்கிறதுக்கு அந்த உணர்ச்சி வேகத்தினால ஏற்படக்கூடிய அந்த எழுச்சியை வந்து இதயத்துக்குள்ளாரையே சுழல வைக்கிறதுக்கு மூளை வந்து உத்தரவு கொடுத்தோம். அப்ப இந்த மூளைக்கும் இதயத்துக்குமான தொடர்பை நம்ம இப்படி கவனிச்சோம் அப்படின்னா
இதையும் வந்து ஒரு 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 எக்ஸ்பிரஷன், ஒரு கோபம் அல்லது ஒரு துக்கம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்த உடனேயே மூளையில இருந்து அதுக்கான சுரப்புகள்லாம் சுரக்க ஆரம்பிச்சு உடனடியாக நான் வந்து இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஐயோ என்னமே என்ன எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரியான எண்ணங்களோடு கோர்த்து பேச ஆரம்பிச்சு. இப்ப அதே மூளை என்ன பண்ணும், இங்கேருந்து வாங்கி இது வழியா இப்படி கொடுக்காம இங்கேருந்து இங்க போனோம்னா அது எகைன் இங்கே ரிப்பீட் பண்ணும். என்ன பாரு, இது உண்மையிலேயே துக்கம் தானா, இதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியாதா, இது நமக்கு மட்டும் நடந்திருக்கா, இது மாதிரி நடந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப நான் வந்து எப்படி இருக்கணும், யாரை எனக்கு பக்கத்துல வச்சுக்கணும், உன் மாஸ்டரை கூப்பிடு, அந்த பேலன்ஸான இதயத்தை ஒத்து பார்த்து ஒன்னு நீ ஒத்து பார்த்துக்கிட்டு அப்புறம் பேசு, நிதானமா இரு, பாஸ் அப்படின்னு பாஸ் பண்ணி இந்த ஃப்ளோ வெளியில போகாம திரும்பி இதயத்துக்கே வர்ற மாதிரி பண்ற மூளை தான் பர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ற மூளை, மைண்டு. மூளைன்னு நான் சொல்றது வந்து மைண்ட். அப்ப ஹார்ட்டும் மைண்டும் இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தன்னுடைய வேகத்தை வந்து நிதானப்படுத்தும். அதுக்கு என்ன ஆகணும், ஒரு ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு லாலாஜி சொல்ற மாதிரியான இந்த வார்த்தைகள்லாம் வரணும்னா, நான் நன்கு உற்று கவனிக்க வேண்டும். யாரை? மற்றவர்களை இல்ல, என்னை, என்னுடைய பேச்சை. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன உணர்வோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்கு, நான் மென்மையா பேசுறேனா, நான் வந்து மாஸ்டரோட என்ன கனெக்ட் பண்ணிட்டு நான் பேசிட்டு இருக்கேனா, இது எல்லாத்தையும் வந்து நான் கவனிக்கணும். ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. குழந்தையோட பேசும் பொழுது, மனைவியோட பேசும் பொழுது, அதிகாரியோட பேசும் பொழுது, நம்ம விட கீழே இருக்கிறவங்கள்ட்ட, நம்ம கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரர்களோட பேசும் பொழுது, ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது, 5 பேர்கிட்ட பேசும் பொழுது, எல்லாம் நிறைய இருக்கு இதுல. இந்த எல்லா இடங்கள்லயும் நான் எப்படி பேசுகிறேன்னு நம்ம கவனிக்கிறதுக்கு தான் இவ்வளவு லிஸ்டும் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுபடி நம்ம பேச ஆரம்பித்தோம். இவங்கள்ட்ட எல்லாம் பேசும் பொழுது அதுல பெருந்தன்மை இருந்து, நம்ம ஹார்ட் தூய்மையா இருந்து, பரந்த மனப்பான்மையோடு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல அந்த பெருந்தன்மையை, பரந்த மனப்பான்மையை இதெல்லாம் கொண்டு வர்றோம் அப்படின்னா, அப்ப நம்முடைய பேச்சை குழந்தை கேட்கும், நம்முடைய கணவரும் மனைவியும் கேட்பாங்க. ஆனா நம்ம மனைவியும் கணவரும் கேட்கணும், அந்த குழந்தை கேட்கணும்னு நினைச்சு நீங்க மென்மையா பேசுனீங்கன்னா ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. நீங்க தூய்மையான இதயத்தோடு, பரந்த மனப்பான்மையோடு, மென்மையோடு, மாஸ்டரோடு தன்னை இணைத்து கொள்ள முயற்சி செய்து அதை கவனித்து கவனித்து அதில் பக்குவப்படும் பொழுது, அது இயல்பான வெளிப்பாடாக வெளியில வரும் பொழுது அது தானாக அங்க மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி வரணும். இதுல வந்து ஒரு ஃபேக்டர் நம்ம மட்டும் கிடையாது, நமக்கு எதிர்த்தாவில் இருக்கவங்க இருக்காங்க. நம்முடைய சம்ஸ்காரா இருக்கு, அவங்களுடைய சம்ஸ்காரா இருக்கு. அதனால வந்து இது ஒரு நாள் விஷயம் கிடையாது. அதனாலதான் இதை செயல்படுத்துவதற்கு மிகுந்த மன உறுதியும் தைரியமும் தேவை அப்படின்னு லாலாஜி மகராஜ் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, ஏன் நம்மளால இதை செயல்படுத்த முடியல, செயல்படுத்தினவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இதை பத்தி எல்லாம் நம்ம யாரும் பேசுறதே கிடையாது. நீங்க எங்க போனாலும் சரி இப்படிலாம் இருங்க, அவ்வளவுதான். இப்படிலாம் இருங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நானும் தலையாட்டிட்டு வந்து 2 நாள் செஞ்சுட்டு ஐயோ இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு உடனே அது உங்க குறைபாடு அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணலன்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திட்டு போறதுலதான் பெரும்பாலான போதனைகள் இருக்கு. சகஜ மார்க்கத்துல அது கிடையாது. ஆனா இங்கேயும் நாம போதனைகளா எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நடக்கும். ஆனால் ஏன் இப்படி இருக்க முடியல, நீங்க மட்டும் இல்ல நானும் அப்படிதான், எதனால அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கான ஒரு 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 அமைப்பு நமக்குள்ளார இருக்கும். அந்த மாதிரி ஓப்பன் ஹார்ட்டடா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். ஐயோ அப்படிலாம் பேசிடக்கூடாது, நெகட்டிவ் அப்படின்னீங்கன்னா நீங்க எதுவுமே கத்துக்க முடியாது. என்னால ஹார்ட்ஃபுல்லா பேச முடியாதுங்க, என்ன ஹார்ட்ஃபுல்லா பேசினா என்னை வந்து ஏமாத்தி விடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதை ஒருத்தட்ட ஓப்பனா சொல்லும் பொழுது, ஆமா அது மாதிரி நானும் ஃபீல் பண்ணிருக்கேன்னு சொல்ற ஆளா இருந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணா அந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்னங்கிறத 2 பேருமே புரிஞ்சுக்க முடியும். நீங்க நெகட்டிவா பேசுறீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, அமைதியா இருக்க உங்களுக்கு தெரியல, நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க.
அதனால இது மற்றவங்களோட பேசுறதை விட நான் என்னை கவனிச்சு 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 இந்த இடத்துல இதை நான் கொண்டு வர முடியுமா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பக்குவம் வருமா, வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தான் யோசனை பண்ணி நான் தான் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். முடியல அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் நான் துணைக்கு மாஸ்டர் தான் கூப்பிடணும். இப்ப ஏற்றா இருக்க இல்லாம பேசணும் அப்படின்னு எனக்கு சொல்றீங்க நீங்க. என் கிளாஸ்ல ஒரு 10 பையன் இருக்கான். 10 பையனும் வெவ்வேறு மைண்ட் செட்ல நான் பேசும் பொழுது ஒருத்தன் அந்த பக்கம் நான் அப்படியே ஒரே சீராக மாணவர்களே இன்று நாம் இப்பொழுது சதுரத்தின் பரப்பளவு என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு நான் பேசுறேன் அப்படின்னா 2 பேர் தூங்கிடுவான். 2 பேர் அடுத்தவன்ட்ட பேசிட்டு இருப்பான். ஒருத்தன் மட்டும் எனக்கு கவனிச்சுட்டு இருப்பான். இப்ப என் தூங்குற பயில எழுப்பணும்னா அடுத்தவன்ட்ட பேசுற பயில என்ன நோக்கி எழுப்பணும்னா ஒரு திடீர்னு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் நான் கொண்டு வரணும். அப்ப அங்க ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் இல்லையா? இதுதான் என் கேள்வி. அதனால மாஸ்டர் சொல்ற விஷயத்தை நாம சரியாக நம்முடைய கண்ணோட்டத்தில் எடுத்து புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதை நம்ம மேல எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, எங்க பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு நான் ஆராய்ச்சி செய்து சில முடிவுகளை அடைந்தாக வேண்டும். அதுக்கப்புறம் அந்த முடிவுகள்ல இருந்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். அந்த தீர்வுகளுக்கு மாஸ்டரை துணைக்கு கூப்பிடணும். அந்த தீர்வுகளை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளை தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.